நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக கற்பக விருட்சமாக விளங்கும் ஐயப்பனின் வரலாறு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு விரதமிருந்து சபரிமலை செல்பவர்கள் பம்பை நதியில் செய்யவே கூடாத 2 தவறுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சபரிமலைக்கு அந்த புண்ணிய தலத்திற்கு பெருமை சேர்ப்பது தான் இந்த பம்பா நதி அப்படின்னு சொல்லப்படும். இந்த பம்பா நதியை தரிசனம் செய்து விட்டு தான் சபரிமலைக்கு செல்வது வழக்கம். கங்கைக்கு நிகரான பம்பா நதி பக்தர்களின் பாவத்தை நீக்கி வரும் ஒரு பாவ நாசினி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. தட்சிண கங்கை அப்படின்னு போற்றப்படும் இந்த பம்பா நதிக்கரையில் ஐயப்ப சுவாமி பூ உலகில் குழந்தையாக தோன்றினார் அப்படிங்கிறதும் ஐதீகம். கேரளாவில் 3வது பெரிய நதி இந்த பம்பா நதி அப்படின்னும், அரிய வகை மூலிகைகள் வன விலங்குகளை கொண்ட அடர்ந்த வனப்பகுதியின் மத்தியில் தவழ்ந்து வருகிறது இந்த பம்பா நதி அப்படின்றது இந்த நதிக்கு கூடுதல் சிறப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையின் புளிச்ச மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் இந்த நதி ஆழப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் வழியே பாய்ந்து இறுதியாக வேம்பநாட்டு ஏரியில் கலக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐயப்பன் குழந்தையாக தவழ்ந்த இந்த புனித பம்பை உருவான புராண கதை ஸ்ரீராமர் காலத்தில் இருந்தே துவங்குது. இந்த பம்பா நதி எப்படி உருவானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பம்பா நதிக்குரிய சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பம்பா நதியில் ஐயப்ப பக்தர்கள் செய்யவே கூடாத 2 தவறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சீதாதேவியை ராவணன் கவர்ந்து சென்றபோது ராமபிரான் லக்ஷ்மணனுடன் தென்னகம் நோக்கி வராரு. இருவருமே மேற்கு தொடர்ச்சி மலையோரமாக நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே தபோவனர்கள் கூடி வாழ்ந்த அந்த பகுதிக்கு வந்தாங்களாம். அங்கு மதங்க முனிவர் ஆசிரமம் இருப்பதை பார்த்து அவரை பார்க்கறதுக்காக அங்கே போனாங்களாம். ஆனால் முனிவரோ சிவத்தலங்களை தரிசிப்பதற்காக தீர்த்த யாத்திரைக்கு சென்றுள்ளதாக அங்கே ஒரு பணிப்பெண், நீலி அப்படின்னு பெயர் பொண்ணு ஒரு பணிப்பெண் சொன்னாங்களாம். வந்திருப்பவர்கள் ராம லக்ஷ்மணர்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டதும் அந்த பெண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைந்து இருவரையும் வணங்கி வரவேற்று உபசரித்தாலாம். அவளது வரவேற்பை கண்டு மகிழ்ந்த ராமலக்ஷ்மணர்கள் அவர்களை வாழ்த்தினார்கள் அப்படிங்கிறதும் கதை. அவர்களிடம் நீலி தான் ஒரு மதங்க முனிவருக்கு பணிவிடைகள் செய்து வருவதாகவும், மலைவாழ் இனத்தை சேர்ந்த பெண் அப்படின்னும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாலாம். அந்த பணிப்பெண் நீலி தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவள் அப்படின்ற காரணத்துக்காகவே ராமலக்ஷ்மணனுக்கு உணவிட தயங்குவதாகவும் அந்த பெண்ணே சொன்னாலாம். நீலியின் இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்க திரு உள்ளம் கொண்ட ராமபிரான் அன்பே உயர்வானது, மற்றபடி பிறப்பால் உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை அப்படின்னும், நீ அளிக்கும் உணவை தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்ன பிறகு மகிழ்ந்து போன நீலி ராமலக்ஷ்மணருக்கு உணவளித்து அவர்களை உபசரித்து மகிழ்ந்தாராம். அப்போது ராமலக்ஷ்மணர் அங்கிருந்து போவதற்கு முன்பாக தனக்கு ஒரு நல்ல வாழ்வினை அளிக்க வேண்டும் அப்படின்னும், பெருமைக்குரிய படைப்பாக தான் மாற வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை சொன்னாலாம் நீலி. அன்பால் உயர்ந்த உன்னை இந்த உலகமே புகழும் நிலை ஒரு நாள் வரும் அப்படின்னும், அந்த பகுதிக்கு வரும் எவருமே உன்னை போற்றி புகழும் நிலையை உனக்கு நான் அளிக்கிறேன் அப்படின்னு ராமபிரான் சொன்னாராம். நீலியை பொங்கி பெருகிய நீர் ஊற்றாக மாற்றினாராம். வேகமாக பொங்கிய நீலி நதியாக மாறினாலாம். தன்னை கடை தேற்ற பெருமானின் திருவடிகளை தழுவி வணங்கினாலாம் நீலி. அருவியாக மாறி தனது பயணத்தை அந்த மலை உச்சியிலிருந்து துவங்கினாலாம். தான் உருவாக்கி அந்த புனித நதியை தானே புனிதப்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் ஸ்ரீராமர் அந்த நதியில் நீராடி அவரது தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கு பிதிர்க்கடன்களையும் அந்த நதியில் நிறைவேற்றினார் அப்படிங்கிறது கதை. ராமர் கொண்டாடிய நதி பின்னர் பல முனிவரார்களும் தப்பொழுது ஐயப்பன் பக்தர்களாகவும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. பம்பைக்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கல்லாறு, கட்டாறு அப்படின்னு 2 ஆறுகள் பம்பையில் இணைவதால் இதனை திரிவேணி சங்கமம் அப்படின்னும் போற்றப்படுது. இந்த பம்பை நதியில் வழிபட்டு சபரிமலை ஏறி செல்வது இன்னமுமே வழக்கமாகி உள்ளது. உண்மையான பக்தியோடு இறைவனை பணிந்தால் ஒரு சாதாரண பெண் கூட உயர்வும் புனிதமும் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்வது போல
தவழ்ந்து செல்கிறது இந்த பம்பை நதி. புண்ணியம் அருளும் இந்த பம்பா நதியின் தூய்மை கெடாமல் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. மாலை அணிந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் குறிப்பிட்ட இந்த 2 தவறுகளை அந்த பம்பா நதியில் செய்யவே கூடாது. அந்த நதியில் குளிக்கும் நீராடும் ஐயப்ப பக்தர்கள் மறந்தும் கூட தங்களுடைய பழைய துணிமணிகளை அங்கே விட்டு விடுவது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். 2வது மிக மிக முக்கியமான விஷயம், செய்யவே கூடாதது உணவு. தேவையில்லாத உணவை சாப்பிட்டு மீதம் இருக்கும் உணவை அங்கே பம்பை நதியில் அப்படியே போட்டு விடுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம். முடிந்தவரை அந்த பம்பை நதியின் தூய்மை கெடாமல் பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த 2 விஷயங்களை குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் செய்யாமல் இருந்து பம்பை நதியின் தூய்மையை கெடாமல் பாதுகாக்கலாம். ஐயப்பனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.